என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த எழுப்புதல் காலத்தில் எழுப்புதலின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் கூடி வந்திருக்கிற கேட்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, முதலாம் நூற்றாண்டினுடைய எழுப்புதலை நாம் புரிந்து கொண்டால்தான் இந்த கடைசி காலத்தினுடைய எழுப்புதலுக்கு நாம் பாத்திரவான்களாய் மாற முடியும். அந்த அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். முதலாம் நூற்றாண்டில் கொடூரமான காரியங்கள் நடைபெற்ற பொழுதிலும் கூட ஊழியங்களுக்கு விரோதமாய் இயேசு கிறிஸ்துடைய மரணத்துக்கு பின்பதாய் பல சம்பவங்கள் நடந்த பொழுதிலும் கூட அந்த எழுப்புதலை யாராலும் தடுக்க முடியவில்லை. அந்த எழுப்புதலின் அக்கினி இன்று வரை அது எரிந்து கொண்டு இருக்கிறதாக இருக்கிறது. பாருங்க, அதை தடுத்து விட வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட எழுப்புதல் உண்டாக கூடாதபடிக்கு பல தலைவர்கள் பல விதங்களிலே தடைகளை போட்டாலும் ஆவியானவர் அந்த தடைகளை எல்லாம் சுட்டெரித்து அந்த எழுப்புதலின் அக்கினி இன்று வரையிலும் இனி வரும் நாட்களிலும் அது இன்னும் பற்றி எறியும்படியாய் ஆண்டவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, முதலாம் நூற்றாண்டில் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தும்படியாய், கிறிஸ்தவர்களை வேதனைப்படுத்தும்படியாய் ரோம அரசாங்கத்திடத்திலிருந்து அதிகாரங்களை பெற்றுக்கொண்டவனாய் சவுல் என்கின்ற பவுல் புறப்பட்டு ஜனங்களை வேதனைப்படுத்தும்படியாய் போகிறான். சபைகளை துக்கப்படுத்தும்படியாய், சபைகளை அடித்து நொறுக்கும்படியாய் அவன் பலசாலியாய் அதிகாரத்தோடு கூட புறப்பட்டு போகிறான். அவனை கர்த்தர் சந்திக்கிறார். அவனை ஆண்டவர் அழைத்து கனமான ஊழியத்தை கர்த்தர் பவுலுடைய கரங்களிலே கொடுக்கிறார். முதலாம் நூற்றாண்டில் எதிரியாயிருந்த ஒரு நபர் சுவிசேஷகனாய் மாறினார். முதலாம் நூற்றாண்டில் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தும்படியாய் புறப்பட்டு போனவனை, ஸ்தேவான் கொல்லப்படுவதற்கு காரணமாய் இருந்தவனை கர்த்தர் சந்தித்து ஒரு ஊழியக்காரனாய் மாற்றி அவனை கொண்டு 13 நிருபங்களை எழுதும்படியாய் கர்த்தர் கிருபை செய்து மிகப்பெரிய எழுப்புதல் இன்று வரை அவர் மூலமாய் கர்த்தர் செய்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த எழுப்புதலின் காலத்திலே தான் நம் 2வது வருகைக்கு முன்பதாக அதே விதமான எழுப்புதலை ஆண்டவர் நம்மிடத்தில் கொண்டு வந்து நம் மூலமாய் கர்த்தர் இந்த தேசத்தில் நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் மத்தியில், நம் வாழ்கிற பகுதியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். அதுக்குத்தான் ஆண்டவர் கடைசி கால அபிஷேகத்தை கர்த்தர் நம் மீது ஊற்றுகிறார். இந்த பவுலுடைய காலகட்டங்களிலே நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து ஒரு 12ஆம் வசனம் வரை வாசிக்கும் பொழுது துரோவா என்று சொல்லுகிற பட்டணத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாகிறது. அந்த பட்டணத்தில் பவுல் ஊழியம் செய்கிறார். பாருங்க, அதை வாசிக்கலாம்.
வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிட்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டும் என்றிருந்து அவர்களுடனே சம்பாஷித்து நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தான். அவர்கள் கூடியிருந்த மேல் வீட்டிலே அநேக விளக்குகள் வைத்திருந்தது. அப்பொழுது ஐத்திகு என்னும் பெயர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்திருந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கமடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து மூன்றாம் மெத்திலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். செத்து போயிட்டான். உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்து கொண்டு கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றான். பின்பு ஏறி போய் அப்பம் பிட்டு பிசித்து விடியற் காலம் அளவும் வெகுநேரம் பேசிக் கொண்டிருந்து பின்பு புறப்பட்டான். அந்த வாலிபனை அவர்கள் உயிருள்ளவனாய் கூட்டிக் கொண்டு வந்து மிகுந்த ஆறுதல் அடைந்தார்கள். பிரியமான என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த பவுல் ஒரு மேல் மாடியில ஒரு கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அது 1ஆம் நூற்றாண்டினுடைய எழுப்புதலின் கூட்டம். பாருங்க, அந்த ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை, சத்தியத்தை போதித்து கொண்டிருக்கிறார். பாருங்க, அங்கு அந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு நபர், ஒரு வாலிபன், மேல் மாடியில் இருந்து அவன் தூக்க மயக்கத்தில் கீழே விழுந்தவன் செத்து போயிட்டான். பவுல் போய் ஜெபம் பண்ணி அவனை உயிரோடு கூட எழுப்பிட்டார். ஹல்லேலூயா. பாருங்க, பிரியமான என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த பவுல் வனாந்தரத்தில் போகும் பொழுது கர்த்தர் ஒரு பெரிய வெளிச்சத்தை அனுப்பி அவன் கண்ணை குருடாக்கி கீழே தள்ளி அவன் கைலாக கொடுக்கிறவனை தேடும்படியான நிலைமைக்கு தள்ளப்பட்டு, அப்போ கர்த்தர் பேசுறாரு, அனனியா வீட்டுக்கு போக சொல்றார். அனனியா வீட்டில் கர்த்தர் பேசுறார் அனனியா கிட்ட, இப்படிப்பட்ட ஒரு நபர் உன்னை தேடி வருவான், நீ அவனுக்காக ஜெபம் பண்ணு அப்படி சொல்லிட்டு கர்த்தர் பேசுறார். பாருங்க, இந்த மனுஷனை கர்த்தர் தெரிந்து கொண்ட உடனேயே, ரட்சித்த உடனே அவன் மேல ஒரு அபிஷேகத்தை ஊற்றுறார். வாசிக்கலாம், அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? இல்லை, அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது இந்த பகுதி சொல்லப்படுகிறது. பாருங்க, அவனை சந்திக்கிறார் கர்த்தர். அப்போஸ்தலர் பின்பு அவன் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து, அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும் படிக்கும் பரிசுத்த
பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் படிக்கும் பரிசுத்தாவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். என்னை அனுப்பினார் என்றார். பாருங்க, இந்த அனனியா கர்த்தர் பேசுறாரு. பேசும்போது கர்த்தர்கிட்ட சொல்றான், ஐயோ அவன் பொல்லாத மனுஷனாச்சே. அதுக்கு முன்னாடி வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவன் பொல்லாத மனுஷனாச்சே, அவனை போய் நீங்கள் சந்திக்க சொல்கிறீங்களே, அவனுக்கு போய் ஜெபம் பண்ண சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு அனனியா ஆண்டவரே இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான். பாருங்க, பயப்படுறாரு. நான் அவனுக்கு ஜெபம் பண்ண மாட்டேன் ஆண்டவரே, இப்படிப்பட்ட பொல்லாத நபராச்சே அப்படி சொல்லி அனனியா சொல்றாரு. கர்த்தர் சொல்றாரு, நீ போ, எனக்கு தெரியும் அவனை நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அவர் சொல்றார் பாருங்க, 15-16 வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு கர்த்தர் நீ போ அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். ஹல்லேலூயா. சும்மாலாம் விட்டுற மாட்டார் ஆண்டவர். அவனை என்னுடைய பாத்திரமா நான் தெரிஞ்சுக்கிட்ட, நீ ஒன்றும் பயப்படாத, அவன் அப்படிப்பட்டவன் தான். அவன் எப்படி பாடுபடணுன்றத நான் காமிப்பேன், அவனை சும்மாலாம் விட்டுற மாட்டேன் அப்படின்னு கர்த்தர் தெளிவா அனனியாட்ட பேசுறாரு. அப்போதான் அனனியா போய் சொல்றாரு, உன் மேலே கையை வைக்கிறதுக்கு, ஜெபம் பண்ணுறதுக்கு, உன் மேலே பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றதுக்கு, நீ சுகமாக்கிறதுக்கு கர்த்தர் என்னை அனுப்பினார் என்பதாக. பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, பாருங்க, இவன் மேல கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை போடுறாரு. முதல் நூற்றாண்டிலே பலத்த காரியங்களை செய்வதற்காக, எழுப்புதலை ஆண்டவர் உண்டாக்குவதற்காக, பாடுகளை சகிப்பதற்காக, நிருபங்களை எழுதுவதற்காக, சத்தியத்தை அறிவிப்பதற்காக கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஒரு அனாயிட்டிங், ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் அனுப்புகிறார். அதுதான் எழுப்புதலின் அபிஷேகம். ஹல்லேலூயா. இந்த அபிஷேகம் மேல விழுந்த உடனே என்ன நடக்குது பாருங்க. அந்த அதிகாரத்தில் நீங்க வாசிக்கலாம். 20ஆம் வசனத்தில், தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களில் பிரசங்கித்தான். ஹல்லேலூயா. இவன் எங்கேயும் போய் ட்ரைனிங் எடுக்கல, எந்த பைபிள் காலேஜுக்கும் போல, நான் இதை படித்தேன் அதை படித்தேன்லாம் அவன் சொல்லலை. அவன் படித்தது ஃபிலாசபி, அவன் படித்தது வேற. ஆனால் இப்போ பாருங்க, இவன் அகைன்ஸ்ட் காட், கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருந்தான், கொலை பாதகங்கள் செய்து கொண்டிருந்தான், கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தி கொண்டிருந்தான். இவனை கர்த்தர் தெரிந்து கொண்டு அனனியா மூலமாய் கர்த்தர் ஜெபிக்க வைத்து இவன் மேல ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுகிறார். இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட உடனே அவன் ஞானஸ்நானத்துக்கு அப்புறம் தான் எடுக்கிறான். எடுத்துக்கிட்டு பாருங்க,
தாமதமின்றி பிரசங்கம் பண்ணினாராம். ஹல்லேலூயா. இந்த அபிஷேகம் மேலே வரும் பொழுது நீ பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிருவ. ஹல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் அபிஷேகத்தை கொடுக்கிறார். நீ கேட்கறதுக்காக கடைசி கால அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கல. இந்த அபிஷேகம் வரும் பொழுது நீ சுவிசேஷகனாய் மாறி போவ, சத்தியத்தை அறிவிக்கிறவனாய் மாறிடுவீங்க, தாமதமின்றி மாறிடுவீங்க. பாருங்க, பவுல் தாமதமின்றி பிரசங்கம் பண்றார். யாரும் அவருக்கு சொல்லி கொடுக்கல, எந்த இடத்துலையும் அவர் கத்துக்கல. அவர் தாமதமின்றி பிரசங்கம் பண்றதுக்கு காரணம் என்னன்னா, அவர் மேல விழுந்த அந்த அபிஷேகம். இன்னைக்கு நிறைய பேருக்கு பாருங்க, பிரசங்கம் பண்ண தெரியாது. நல்லா பாட்டு பாடுவாங்க, பைபிளை படிப்பாங்க, பைபிள் தெரியும், ஆனால் என்ன பண்ண தெரியாது, பிரசங்கம் பண்ண தெரியாது. எனக்கு தெரியாது, என்னால் செய்தியெல்லாம் கொடுக்க முடியாது, செய்தியெல்லாம் கொடுக்குற அளவுக்கு நான் இன்னும் வளரல, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. பவுல் எங்கே போய் வளர்ந்தாரு? எங்கே போய் கற்றுக்கிட்டாரு? எங்கே போய் பார்த்தாரு? எந்த தேவாலயத்தில் போய் பார்த்தாரு? இதெல்லாம் வனாந்தரத்தில் நடக்குது. வனாந்தரத்தில் கர்த்தர் சந்திக்கிறாரு. தமஸ்குக்குள்ள நேர்த்தெருவுக்கு போக சொல்றாரு. அந்த நேர்த்தெருவில் அனனியா வர்றாரு. அவன் வீட்டுக்குள்ள, ஒரு வீட்டில் இருக்கிறான். அவன் வீட்டுக்குள்ள போய் ஜெபம் பண்றாரு. அபிஷேகத்தை பெற்ற உடனே எனக்கு ஞானஸ்நானம் கொடுன்னு கேட்கிறாரு. ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட உடனே பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஹல்லேலூயா. அதுக்கு தாங்க அந்த அபிஷேகம். நீ கடைசி கால அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு வீட்டுக்குள்ள அடியே இருக்கிறதுக்காக கர்த்தர் உனக்கு கொடுக்கல. நீங்க பிரசங்கியாய் மாறுவதற்குத்தான் கர்த்தர் இந்த அபிஷேகத்தை கொடுக்கிறார். நீங்கள் ஊழியம் செய்வதற்காகத்தான் கர்த்தர் இந்த கடைசி கால அபிஷேகத்தை கொடுக்கிறார். இந்த கடைசி காலத்திலே கர்த்தர் எழுப்புதல் அக்கினியை ஏன் போடுறாரு? மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றாரு. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லி அவருடைய விருப்பத்தின்படி எல்லாரும் மேல அபிஷேகத்தை போடுறாருனாக்கா, எல்லாரும் சுவிசேஷகர்களாய் மாறணும், எல்லாம் ஊழியக்காரனாய் மாறணும், எல்லாம் பிரசங்கிமாராய் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் அந்த அபிஷேகத்தை போடுறாரு. இந்த கடைசி காலத்தில் தேவப்பிள்ளை நீ கேட்டுட்டு போறதுக்காக இந்த இடத்துக்கு வரல, அமர்ந்திருந்து கேட்டுட்டு போறதுக்காக இந்த இடத்துக்கு வரல. கேட்டு கொண்டவர்கள், இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள், நீ ஊழியம் செய்வதற்காகத்தான் கர்த்தர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். நீங்கள் ஊழியக்காரராய் மாற வேண்டும், சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களாய் மாற வேண்டும். பவுல் கொலைகாரனாய் இருந்தவன், துன்மார்க்கமாய் இருந்தவன், ஸ்தேவானை கொல்வதற்கு காரணமாய் இருந்தவன், சபைகளை துன்பப்படுத்தும்படியாய் புறப்பட்டு போடுவேன். இப்ப சுவிசேஷகனாய் மாறதுக்கு அந்த கடைசி கால எழுப்புதல், முதலாம் நூற்றாண்டுடைய எழுப்புதலே அதுக்கு காரணம், அந்த அபிஷேகமே அதுக்கு காரணம். பாருங்க, இவன் எவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்ணானாக்கா, வெடிகால வரலாம் அங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கான். எங்க? துரோவா பட்டணத்தில் வெகு நேரம் பிரசங்கம் பண்ணானா. நைட்டு ஃபுல்லாக பிரசங்கம் பண்ணியிருந்திருக்காரு, அதிகாலை வரை பிரசங்கம் பண்ணியிருந்திருக்கிறார், நடுராத்திரிலும் பிரசங்கம் பண்ணியிருந்திருக்கார். பாட்டெலாம் கிடையாது, பிரேக்கெல்லாம் கிடையாது. ஒரே ஒரு பிரேக், அவர் கீழே இறங்கி போய் அந்த ஆளுக்கு ஜோம் பண்ணிட்டு வந்தார், அதுதான் பிரேக். பாருங்க, அவ்வளவு பிரசங்கம். எப்படிங்க அவரால் பண்ண முடிஞ்சிச்சு? தியாலஜி படித்தாரா? அதுதான் பெஸ்ட்டு காலேஜ், பைபிள் காலேஜ். படிக்கிறது தப்பு கிடையாது, ஆனால் இதில் பெஸ்ட்டு ஒஸ்டெல்லாம் கிடையாது. ஆவியானவர் தான் பெஸ்ட். ஹல்லேலூயா. இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கிட்டீங்கனாக்கா நீங்களும் பெஸ்ட் ஊழியக்காரனா மாறிடுவீங்க. ஹல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் இந்த அபிஷேகத்தை கொடுக்கிறார். ஆவியானவர் அதுக்கு தான் ஊற்றப்படுகிறார்.
பவுல் ரொம்ப பிரசங்கியா மாட்டான், வாயாடின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு பேசுறார், அந்த அளவுக்கு ஊழியம் செய்கிறார், அந்த அளவுக்கு ஓடி ஓடி எங்கும் பிரசங்கம் பண்றார். எப்படி நடந்தது? அவர் மேலே போட்ட அக்கினி, அவர் மேலே பட்ட அபிஷேகம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, உங்களுக்கு கூட கர்த்தர் அதுக்கு தான் அந்த அபிஷேகத்தை கொடுக்கிறார். நீங்க வாயை திறங்க, கர்த்தர் பேசுவார், ஆவியானவர் பேசுவார். தைரியமா போய் வாயை திறங்க. இங்க பாருங்க, பவுல் அவன் அபிஷேகம் பெற்ற உடனே தாமதமே பண்ணல, டிலே பண்ணவே இல்லைன்னு வசனம் சொல்லுது. தாமதமின்றி பிரசங்கித்தான். ஹல்லேலூயா! தாமதம் இல்லாம பிரசங்கித்தான். அந்த அபிஷேகத்தினுடைய வல்லமை அவனை பிரசங்கியாய் மாற்றினது, ஊழியக்காரனாய் மாற்றினது. எனக்கு அன்பானவர்களே, இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் ஏன் இந்த அபிஷேகத்தை கொடுக்கிறார்? சும்மா நம்ம சத்தம் போட்டு போகிறதுக்கு கிடையாது, உழுந்து புரண்டுட்டு போகிறதுக்கு கிடையாது, அல்லது அப்படியே தொப்பு தொப்பு தொப்புன்னு உளறது கிடையாது. அதுக்கு ஆண்டவர் அபிஷேகத்தை கொடுக்கல. நீங்கள் ஊழியக்காரராய் ஊழியக்காரியாய் இந்த தேசத்தை கலக்கர்களாய் மாறுவதற்காகத்தான் கர்த்தர் இந்த அபிஷேகத்தை கொடுக்கிறார். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். எழுப்புதல்ல பயன்படணும்னாக்கா நீங்க ஊழியக்காரராக மாறிதான் ஆகணும், சுவிசேஷம் அறிவிக்கலாய் மாறித்தான் ஆகணும், வெட்கப்படக்கூடாது. பாருங்க, பவுல் வெட்கப்படலையே, எதுக்கு அஞ்சலையே, அப்படியே பிரசங்கியா மாறிட்டார்ல. அன்னைக்கு பிரசங்கம் பண்ணவர் தான் தலை வெற்றவரெல்லாம் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஹல்லேலூயா! பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டு, சவுலை போல வாழ்ந்த நம்மை தெரிந்து கொண்டு, சவுலை போல துரோகிகளாய் இருந்த நம்மை தெரிந்து கொண்டு, சவுலை போல பின்மாற்றமாய் இருந்த நம்மை தெரிந்து கொண்டு, கர்த்தர் நம்மை அழைத்து நம்ம மேல ஒரு அபிஷேகத்தை போட்டிருக்கிறான்னு சொன்னா, நீங்களும் நானும் சவுலை போல பவுலை போல ஊழியம் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான். இதை கேட்கிற அன்பு சகோதரனே சகோதரி, உன் பொறுப்பை நீங்க நல்லா தெரிஞ்சுக்குங்க. குவைட்டா உட்கார்ந்துட்டு போறதுக்காக கிடையாது. அமைதியா உட்கார்ந்துட்டு நான் அப்படியே ப்ரே பண்ணிட்டு போயிடுறேன். நீ காலம் செல்லாது. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். வருகைக்கு முன்னாடி உங்களுடைய பங்கு என்ன? எதுக்கு கர்த்தர் அபிஷேகத்தை கொடுத்தார்? உங்க மேல போட்டிருக்கிற முத்திரை எதற்காக? உங்களை ஆண்டவர் ஆவியினால் நிரப்பி இருப்பதனுடைய ரகசியம் என்ன? நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தானே. அதுக்கு தானே அனனியாவை பவுல் விட்டு அனுப்புறாரு. அதுக்கு தானே அனனியா வந்து ஜெபம் பண்றாரு. கண்ணில் இருக்கிற செதில் விழுந்தா கூட, கண்ணு தெரிஞ்சா கூட கடைசி வரை அவருக்கு அந்த பிரச்சனை இருந்தது. ஆனா அபிஷேகத்தை பெற்ற உடனே அவருக்குள் ஒரு புத்துணர்ச்சி உண்டாயிற்று. ஹல்லேலூயா! எனக்கு அன்பானவர்களே, பவுல் மேல் அபிஷேகம் விழுந்த உடனே அவன் பெரிய பிரசங்கியா மாறிட்டான். உங்களுக்கு ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை தான் கொடுக்க போறார். நீங்கள் இந்த அபிஷேகத்தை பெற்ற உடனே ஊழியக்காரனாக மாறிடுவீங்க, ஊழியக்காரியாக மாறிடுவீங்க. வேணுமா வானவா? உங்களுக்கு நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிருங்க. இதே ஆவியானவர் எந்த மாற்றமும் கிடையாது. ஆவியானவர் ஒருவரே, அவர்கிட்ட பார்ஷியாலிட்டிலாம் கிடையாது. பவுல் மேலே என்னத்தை ஊத்துனாரோ, எப்படி இறங்கினாரோ, அதே ஆவியானவர் தான் உங்க மேலே என் மேலே இறங்கி இருக்கார். அதே ஆவியானவர் தான் நம்மை பிரசங்கியாய் மாற்றுவார். பவுலை எப்படி தெரிந்து கொண்டாரோ அப்படித்தான் உங்களை என்னை ஆண்டவர் தெரிந்திருக்கிறார். ஹல்லேலூயா! எனக்கு அன்பானவர்களே, இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் ஏன் அபிஷேகத்தை கொடுக்கிறாரு? ஏன் கடைசி கால அபிஷேகம்?
உன்னை ஊழியத்தை கொடுத்து கர்த்தர் ஊழியக்காரனாய் மாற்றுவதற்காக. ஹல்லேலூயா. உன்னை ஊழியக்காரியாய் மாற்றுவதற்காக. அதுக்கு தான் அபிஷேகம். உடனே நினச்சிக்காதீங்க பெரிய பேனர் வைக்கணும், பேர் வைக்கணும், அப்படியே சபை ஸ்தாபிக்கணும், அது பண்ணணும் இது பண்ணணும். இல்லை இல்லை, நீ எந்த வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் சரி, கூலி வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் சரி, அல்ல பெரிய ஆஃபீஸராக இருந்தாலும் சரி, தொழில் செஞ்சிட்டு இருந்தாலும் சரி, உங்கள் இடத்துல இயேசுவை அறிவிக்கிறவளாய் கர்த்தர் மாற்றுவதற்குத்தான் இந்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசி காலத்தில், இந்த எழுப்புதல் காலத்தில் எல்லார் மேலே ஆவியானவர் ஊற்றப்படுவதனுடைய ரகசியம் அதுதான். எல்லாரையும் கர்த்தர் எழும்பி பிரகாசிக்க செய்வதற்காக, எல்லாரையும் ஆண்டவர் ஊழியக்காரியாய் மாற்றுவதற்காக. அப்போ இந்த அபிஷேகத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ முக்கியம் பார்த்துங்க. எங்கள் சபையில் இல்லை, அதெல்லாம் எங்கள் சொல்லி கொடுக்க மாட்டாங்க, அதெல்லாம் கிடையாது அப்படி நீங்கள் சொல்லலாம். ஆனால் பைபிள் அப்படி சொல்லலை. அப்போஸ்தலனாகிய பவுல் அவன் மேலே என்னத்தை ஊற்றினாராம்? ஆவியானவரால் நிரப்பப்பட்டான். ஹல்லேலூயா. பிரசங்கம் பண்ணுறதுக்காக கர்த்தர் அந்த அபிஷேகத்தை, அந்த எண்ணெயை ஊற்றினார். அது எரிஞ்சிக்கிட்டே இருந்தது. ஹல்லேலூயா. அது எரிஞ்சிக்கிட்டே இருந்தது, பிரகாசித்து கொண்டே இருந்தது, அநேகருக்கு வெளிச்சமாக இருந்தது. அந்த அக்னி இன்னும் நம்மை எழும்பி பிரகாசிக்க செய்யும். ஹல்லேலூயா. ரெண்டாவது பாருங்க, ஏன் கர்த்தர் அந்த அபிஷேகத்தை மேலே ஊற்றினாரு பாருங்க. அந்த வீட்டில் அந்த மாடியில் இருந்த அந்த வாலிபன் கீழே ஸ்லிப்பாகி விழுந்துட்டான். தூக்கம் வந்துருச்சு. நமக்கு கூட நிறைய பேருக்கு பிரசங்க நேரம்னாக்கா நல்லா தூக்கம் வரும், நல்லா வரும் தூக்கம், அப்படியே சொரும். பார்த்துங்க, தூங்கி நிற்கிறார் பாரா, நல்லா சொரும் இல்லை? பேச பேச இதமாக இருக்கும், ஏதோ ஏசி போட்டு விட்ட மாதிரி அப்படியே கூலாக இருக்கும். அவன் பாட்டு பேசி நிற்பாங்க ஊழியக்காரங்க. இவங்க பாட்டு நிம்மதியாக பரலோகத்துக்கு போயிட்டு வந்து வருத்தமாக இருப்பாங்க. கேட்டால் ஜெபம் பண்ணுறேன், தியானம் பண்ணுறேன், கண்ணை மூடிட்டு சில நேரங்களில் தொப்புன்னு விழுந்துருவோம் செய்வாங்க. அப்படித்தான் நடந்துச்சுங்க. அவர் கண்ணை மூடிட்டு பிரசங்கத்தை கேட்டுனே இருந்திருக்காரு. ஓரமாக உட்காந்துட்டு வாலிபன் அப்படியே கேட்டுனே இருக்கும்போது நம்ம எப்படி விழுறோமோ அதே மாதிரி மேலேருந்து கீழே விழுந்துட்டார். கீழே விழுந்தவன் முடிஞ்சு கதை, செத்தே போயிட்டான். ஹல்லேலூயா. நீ தூங்குனாக்கா ஆவிக்குரிய பிரகாரமாக செத்து போயிடுவ. நீ கண்ணை மூடின ஆவிக்குரிய பிரகாரமாக உனக்கு மரணம். நான் உங்களை எச்சரிக்கிறேன். கண்ணை மூடினது தான் கதை, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பிரசங்க நேரத்தில் விழித்திருக்கணும். ஹல்லேலூயா. பிரசங்க நேரத்தில் கண்ணை எங்கேயாயிலும் மூடிங்க, பிரசங்கத்தை கேட்க முடியாதபடி சொருவிச்சு நீ நரகத்துக்கு போகிறன்னு அர்த்தம். ஆத்மா செத்து போகுதுன்னு அர்த்தம், மரணத்துக்குள்ளா போகுதுன்னு அர்த்தம். அப்படி தான் அந்த வாலிபன் தூங்கி செத்து போயிட்டான். ஹல்லேலூயா. பவுல் பார்த்தாரு, இவனுக்குள் கன நித்திரையின் ஆவி இருக்கு. இவன் பிரசங்க நேரத்தில் தூங்குறதுனால தான் கீழே விழுந்தான். சரி, அந்த ஆவியை துரத்தி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி மேலேருந்து கீழே இறங்கி வந்து அவன் மேலே விழுந்து ஜெபம் பண்ணுறாரு. ஜெபம் பண்ணிட்டு அவன் உயிர் இவனுக்குள்ளே இருக்குதுன்ட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அவர் பிரசங்கம் பண்ணுறாரு. பாருங்க, இந்த அபிஷேகம் எதுக்குனாக்கா ஒரு மனுஷனுக்குள்ள என்ன ஸ்பிரிட் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்குள்ள என்ன ஆவி கிரியை செய்துன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ பவுல் பாருங்க, மேலேருந்து கீழே இறங்கி வர்றாரு. அவன் உடம்புல டேமேஜ் ஏற்பட்டிருக்கலாம், அவன் செத்து போயிட்டான்னு சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க, அவன் மரித்தவனாக தான் கண்டு எடுக்கிறாங்க, பேச்சு மூச்சு இல்லாதவனாக இருக்கிறான்.
அவன் ஜீவனில் சுவாசம் இல்லாதவன் தான் இருக்கான். ஆனால் பவுல் சொல்றாரு, இவன் சாகலையா, இவனுக்குள் உயிர் இருக்குது அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாரு. எப்படி இது முடிந்தது? அனனியாகிட்ட ஜெபம் பண்ணும்போது ஒரு ஆவியானவர் இறங்கினார் பார்த்தீங்களா? அந்த ஆவியானவர் தான் இந்த காரியத்தை செய்கிறார். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்குள் என்ன ஸ்பிரிட் இருக்குது, என்ன ஆவி கிரியை செய்து, எப்படிப்பட்ட ஆவியினாலே அவர்கள் நடக்கிறார்கள், எப்படிப்பட்ட சிந்தனையிலே அவர்கள் செயல்படுகிறார்கள், எந்த இடத்துல சமயோதய புத்தியோடு நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நாம் செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் இந்த அபிஷேகத்தை கொடுக்கிறார். பவுல் உடனே கூட்டத்தை முடிச்சுட்டு எல்லாம் கழிஞ்சு போங்க முடிச்சு, அங்கே ஒரு டெத் ஆகி போச்சு, அதனால் கூட்டத்தை முடிச்சிடலாம், எல்லாம் போங்க. பவுலை எல்லாம் பிடிச்சி 2 வாங்கியிருப்பாங்க இல்லை பாருங்க. அவர் போய் சர்வ சாதாரணமாக அப்படி ஜெபம் பண்ணிட்டு அவன் மேலே விழுந்து ஜெபம் பண்ணிட்டு அவன் உயிர் அவனுக்குள்ளே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. இது எப்படி முடிஞ்சிச்சு? ஆவியானவர். ஹல்லேலூயா. அபிஷேகத்தின் வல்லமை. ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இந்த அபிஷேகம் பெற்றவங்க அற்புத அடையாளங்களை செய்வார்கள். இந்த அபிஷேகம் பெற்றவங்க பிசாசை துரத்துவார்கள். இந்த அபிஷேகம் பெற்றுக்கொண்டவங்க இந்த விதமான சம்பவங்கள் நடக்கும் பொழுது பயப்படவும் மாட்டாங்க, கலங்கவும் மாட்டாங்க. ஹல்லேலூயா. அதுக்கு பின்னாடியும் அவர் பிரசங்கம் பண்ணார். எந்த பயமும் இல்லை, எந்த கலக்கமும் இல்லை. அதுக்கப்புறம் வெகு நேரம் காலை வரை ஜெபம் பண்ண, இது நடுராத்திரியில் நடக்குது, காலை வரை பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார். இப்போ என்ன பண்ணுறான்? அவன் ஏஞ்சி செத்து போனவன், அடிபட்டு கிடக்கிறவன் ஏஞ்சி வந்து அந்த கூட்டத்தில் உட்கார்ந்துருப்பான். ஹல்லேலூயா. அதுக்கு தான் அபிஷேகம், அதுக்கு தான் கர்த்தர் இந்த கடைசி காலத்தில் அபிஷேகத்தை கொடுக்கிறார். ஒரு மனுஷனுக்குள்ள என்ன ஆவி கிரியை செய்து நீங்கள் கண்டுபிடிக்கணும்ல, எந்த ஆவியில் பேசுகிறான்னு கண்டுபிடிக்கணும்ல, எந்த ஆவியில் செயல்படுறான்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. இந்த உலகத்தில் பல ஆவிகள் இருக்கு. மனுஷனுக்குள்ள நிறைய ஆவிகள் கிரியை செய்து எந்த ஆவியில் இவர்கள் செயல்படுறாங்கன்னு அறிந்து கொள்வதற்காகவும், அதற்காக சரியாய் ஜெபிப்பதற்காகவும், உங்கள் மூலமாய் அற்புத அடையாளங்களை நடப்பித்து காண்பிப்பதற்காக தான் கர்த்தர் அபிஷேகத்தை ஊற்றுகிறார். பவுல் மேல அந்த அபிஷேகம் இருந்தது. சரியா ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிட்டாரு, சரியா புரிஞ்சுக்கிட்டாரு. ஹல்லேலூயா. நம்ம ஊழியத்தை கூட நீங்க பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் வருவாங்க, அந்நிய பாஷைலாம் பேசுவாங்க. சிலர் நீ பேசாத அமைதியாரு, ஜெபம் பண்ணாக்கா வேற ஆவி வெளியில வரும் பாருங்க. அப்ப அதை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு இந்த அபிஷேகம் தேவை. ஹல்லேலூயா. மாம்சீகத்தில் அதை கண்டுபிடிக்க முடியாது, ஆவியானவர் தான் அதை சொல்லிக் கொடுப்பார். பரிசுத்த ஆவியானவர் அதற்கு தான் நமக்கு தேவை, அவர் செயல்பட விடணும். பவுல் பாருங்க, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. நடுவில் டிஸ்டர்பன்ஸ், இந்த இடைஞ்சல் வரும் பொழுது நேரா போறார். இந்த இடைஞ்சலை கொண்டு வந்தவன் யாரு? பிசாசு. அந்த மகன், அந்த பையனுக்குள்ள கிரியை செய்த வாலிபனுக்குள்ள கிரியை செய்தது எது? பொல்லாத ஆவி. அதை ஜெபம் பண்ணி துரத்தி விட்டாரு, அவனுக்குள் ஜீவன் வந்தது. ஹல்லேலூயா. அவன் உயிரோடு கூட எழுந்தான், அற்புதம் நடந்தது. இப்போ நீங்கள் ஊழியம் செய்யும் பொழுது ஆண்டவர் உங்களை பயன்படுத்தணும்னு சொன்னால் இந்த அபிஷேகம் வேணும். ஹல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் அபிஷேகத்தை கொடுக்கிறார். நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க நம்ம ஞானஸ்நானம் பெற்று அந்நிய பாஷையில் அபிஷேகம் கைத்தட்டி நல்லா பாட்டு பாடி ஆவியில் நிரம்பி 4 பாஷை பேசிட்டு போயிட்டா போதும். அதுக்கு இல்லைங்க அபிஷேகம். ஆவியானவர் அதுக்கு இல்லை. உங்களை கொண்டு அற்புத அடையாளங்களை செய்வதற்காக, உங்களை கொண்டு ஆண்டவர் பலத்த காரியத்தை செய்வதற்காகத்தான் கர்த்தர் அபிஷேகத்தை கொடுக்கிறார்.
பவுல் அப்படித்தான், அவன் மூலமா பலத்த அற்புதங்கள் நடந்தது, பலத்த அடையாளங்கள் நடந்தது. அதுக்கு காரணம் அவன் பெற்றுக்கொண்ட அபிஷேகம். இந்த கடைசி காலத்தில் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பதாக கர்த்தர் 1ஆம் நூற்றாண்டில் போட்ட அக்கினி இன்னும் பற்றி பலமாய் எரியும்படியாய் கர்த்தர் அந்த அபிஷேகத்தை அனைவருக்குள்ளும் அனுப்பி கொண்டிருக்கிறார். எல்லாருக்குள்ளும் கர்த்தர் அனுப்பி கொண்டிருக்கிறார். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் அற்புதங்களை செய்வதற்காக, ஒரு மனிதனுடைய நிலைமையை புரிந்து கொள்வதற்காக, நிதானித்து அறிவதற்காக, ஆராய்ந்து அறிவதற்காக, அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் என்று சொல்லுகிறார்கள், சமயோதய புத்தி, அதை உண்டாக்கி கொடுப்பதற்காக இந்த அபிஷேகத்தை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு இந்த அபிஷேகம் வேணுமா வேணாவா நீங்க தான் டிசைட் பண்ணணும். இந்த அபிஷேகத்துடைய வல்லமை எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சும்மா நம்ம வந்துட்டு போகிறது கிடையாது. ஊழியக்காரனாக மாறுறதுக்கு, ஊழியக்காரனாக மாறினா மட்டும் போதாது, உங்கள் மூலமாய் அற்புத அடையாளங்களை செய்வதற்கு கர்த்தர் இந்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவது பாருங்க, அந்த பட்டணத்தில் இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சு, ஒரு டெத் நடந்துருச்சு. நடந்தால் என்ன வரும்? பெரிய கலவரமே வரும். ஒருத்தர் ஊழியம் செஞ்சிட்டு இருக்கும் பொழுது, பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது, அந்த பிரசங்கத்தை கேட்ட ஒரு நபர் மேலேருந்து கீழே விழுந்து செத்து போயிட்டாக்கா அமைதியாக இருப்பாங்களா அந்த ஊர் ஜனங்க? அங்கே இருக்கிற மக்கள் அமைதியாக இருப்பாங்களா? பெரிய கலவரமே வந்துடும், ஒரு பிரளயமே வெடிச்சிரும், பெரிய பிரச்சனை வந்துடும். எல்லா கட்சிக்காரன் வர ஆரம்பிச்சிருவான், சோஷியல் ஒர்க்கர்ஸ் வர ஆரம்பிச்சிருவான், மீடியாக்கள் இப்பெல்லாம் வந்து நின்றுடும், அது எடுக்கும் இது எடுக்கும், அதுக்குன்னே காத்திருப்பான். பார்த்துங்க, அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கும். ஆனால் வசனம் சொல்லுது பாருங்க, வாசிக்கலாம். 20ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அந்த வாலிபனை அவர்கள் உயிருள்ளவனாக கூட்டிக் கொண்டு வந்து மிகுந்த ஆறுதல் அடைந்தார்கள். ஹல்லேலூயா. அங்க கலவரம் நடக்கல, இன்னும் உண்டாயிச்சு, ஆறுதல் உண்டாயிச்சு. அதுக்கு தாங்க அபிஷேகம். நீங்க போகிற இடத்துல ஆண்டவர் ஆறுதலை கொடுப்பதற்காக, ஆற்றி தேற்றுவதற்காக. ஜனங்க வேதனையோடு இருக்கிறாங்க, ஜனங்க மரித்த நிலைமையில் இருக்கிறாங்க, ஜனங்கள் பாவத்தில் இருக்கிறாங்க. சுவிசேஷம் அறிவித்து அவர்களுக்கு அற்புத அடையாளங்களை நடப்பித்து காண்பித்து அவர்கள் ஆறுதல் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு ஆறுதலை அளிப்பதற்காகத்தான் கர்த்தர் இந்த அபிஷேகத்தை கொடுக்கிறார். அவர்கள் மிகுந்த ஆறுதல் அடைந்தார்கள். ஹல்லேலூயா. நீ பேசும் பொழுது ஒரு ஆறுதல், நீங்க ஜெபிக்கும் பொழுது ஒரு ஆறுதல், நீங்க போகிற இடத்திலெல்லாம் ஒரு ஆறுதல். அது எப்படி வரும்? ஆவியானவர் மூலமாய் வரும். கடைசி காலத்தில் ஜனங்கள் இங்கும் அங்கும் தள்ளாடி கொண்டிருக்கிறாங்க. ஒரு விதமான பிஸி லைஃப்ல வாழ்ந்துட்டு இருக்கான், நிம்மதியே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கான், சந்தோஷம் இல்லாம ஏதோ ஒன்று சந்தோஷம் சொல்லி நினைச்சு ஓடிட்டு இருக்கான். பணம் சம்பாதிச்சா சந்தோஷம், நகை நட்டு வச்சிருந்தா சந்தோஷம், ப்ராப்பர்ட்டி வச்சிருந்தா சந்தோஷம், இப்படி நினைச்சிட்டு ஓடிட்டு இருக்கான். நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிட்டா சந்தோஷம்.
இதெல்லாம் சந்தோஷம் கிடையாது. அவனே எத்தனையோ நேரங்களில் சூசைட் பண்ணி செத்து போகிறான், தற்கொலை பண்ணி செத்து போகிறான், நீங்கள் பார்த்துருக்கலாம். அது அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியவில்லை. தேவனுடைய வார்த்தைகள், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தானாக்கா அந்த இடத்துல ஆறுதல் உண்டாகும், அந்த இடத்துல பிழைப்பு உண்டாகும், அந்த இடத்துல ஆசீர்வாதம் உண்டாகும். அந்த அபிஷேகத்தை தான் கர்த்தர் நம்ம மேலே போட விரும்புகிறார். நீங்கள் இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கிட்டீங்கனாக்கா உங்கள் மூலமா ஆறுதல் பெருகும், ஆறுதல் அடைவார்கள். இந்த உலகம் ஆறுதல் இல்லாமல் இருக்கிறது, சமாதானம் இல்லாமல் இருக்கிறது, ஆற்றி தேற்றுவார் இல்லாமல் இருக்கிறார்கள், கண்ணீரோடு மக்கள் இருக்கிறார்கள், வழி தெரியாமல் ஜனங்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் இல்லாமல், ஒண்ணுமே அறியாமல் உலகம்தான் பெருசு, கல்விதான் பெருசு, இதுதான் பெருசுன்னு சொல்லி உலகத்துடைய காரியத்துக்கு பின்பாய் ஓடி குருட்டாட்டமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவனை கேட்டா அவனுக்கு ஆறுதலே இருக்காது, சமாதானமே இருக்காது, ஒரு சந்தோஷமே இருக்காது, நிம்மதியே இருக்காது. எல்லா விதத்திலும் ஒரு வெறுப்பு, எல்லா விதத்திலும் ஒரு சேர்வு. ஏன் தான் வாழணும்னு தெரியலே, இப்படியெல்லாம் நெருக்கம் இருக்கிறது என்று சூழ்நிலைகளை பார்த்து மக்கள் கலங்கி கொண்டிருக்கிறாங்க. பிரியமானவர்களே, இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கிட்டீங்கனாக்கா நீங்கள் போகிற இடத்துல எல்லாம் கர்த்தர் ஆறுதலை கொண்டு வருவார். காரணம், அவர் ஆறுதலின் தேவன். அதுக்கு தான் அபிஷேகம். கலகத்துக்கு இல்லை, சண்டை முட்டி விடுறதுக்கு இல்லை, கோல் முட்டி விடுறதுக்கு இல்லை, ரெண்டு பேருக்கு சிண்டு முடிச்சுட்டு வர வேலை கிடையாது. அதுக்கு ஆவியானவர் கொடுக்கப்படல. உங்க மூலமா ஆறுதல் உண்டாக்குவதற்குத்தான் அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த கடைசி காலத்தில் ஆதி நாட்களில் இருந்த மனுஷன்லாம் வேறு விதமான ஸ்டைலில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்போ ஏஐ என்று சொல்லுகிற தொழில்நுட்பத்தினுடைய ஸ்டைலில் வந்துட்டோம். ஒரு காலத்தில் கம்ப்யூட்டர், இப்போ அதையும் தாண்டி போயிடுச்சு, ஏஐயும் தாண்டி இன்னொன்று வந்துடுச்சு. பாருங்க, மனுஷனுடைய வாழ்க்கை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஜோசியக்காரன்ட்ட கேட்குற மாதிரி ஏஐட்ட கேட்குறான், என் லைஃப் எப்படி இருக்கும், இதை செய்யலாமா செய்யக்கூடாதா, இது சரியா தப்பா, அது சொல்லுது. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடுறான் பார்த்துங்க, இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு, கவனிச்சு பார்த்துருக்கலாம். அதுக்கிட்ட கேட்குறான், அதை அப்படி சொல்லுது, அதுதான் கரெக்ட். மனுஷனுடைய வாழ்க்கையில் இயந்திரங்கள் விளையாட ஆரம்பிச்சிடுச்சு. பொல்லாத ஆவியுடைய கிரியைகள் செயல்பட ஆரம்பித்து விட்டது. கடைசி காலத்தில் இருக்கிறோம். மனிதன் ஆறுதல் இல்லாமல் இருக்கிறான். இந்த பவுல் மேல போட்ட அபிஷேகம் அநேகருக்கு ஆறுதலை கொண்டு வந்தது. அநேகர் ரட்சிக்கப்பட்டாங்க, அநேகர் ஆறுதல் அடைந்தாங்க. கடைசி காலத்தில் ஆண்டவர் நமக்கு அதுக்கு தான் அபிஷேகத்தை கொடுக்கிறார். நீங்கள் ஆறுதலின் தாயாக, ஆறுதலின் தகப்பனாக, ஆறுதல் நம்மூலமாய் உண்டாக்கி கொடுப்பதற்குத்தான் கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார். இதுக்கு தாங்க அபிஷேகம். இதுக்கு தான் ஆண்டவர் கடைசி காலத்தில் எழுப்புதல் ஆண்டவர் பயன்படுத்தணும்னா இதெல்லாம். ஹல்லேலூயா. தேசத்தில் எழுப்புதல் வரணும்னா நீ பிரசங்கியா மாறணும். உங்க மூலியமா கர்த்தர் அற்புத அடையாளங்களை செய்யணும். தேசத்தில் எழுப்புதல் வரணும்னா நீங்க போகிற இடத்துல ஆறுதல் வரணும். அதுக்கு தான் ஆண்டவர் அபிஷேகத்தை ஊற்றுகிறார். ஆனால் ஆறுதலுக்கு முன்னாடி என்ன நடக்குது? ஒரு பெரிய டிராஜடியே நடக்குது, ஒரு பெரிய கலக்கமே. திருப்பி நம்மளா இருந்தால் கேள்வி கேட்டிருப்போம், ஆண்டவரே இதுக்கு தானா என்ன ஊழியத்துக்கு கூப்பிட்டீங்க, இதுக்கு தானே என்னை அபிஷேகம் பண்ணீங்க, இதுக்கு தானா தெரிந்து கொண்டீங்க. ஆனால் நீ அவட்டே கர்த்தர் ஏற்கனவே சொல்லிவிட்டார், பவுலை ஏன் தெரிந்து கொண்டான்னு.
அவன் அநேக பாடுகளை அவனுக்கு காமிப்பேன். அதுக்குத்தான் கர்த்தர் நான் அவனை தெரிந்து கொண்டேன்னு சொல்கிறார். பிரியமானவர்களே, சில நேரங்களில் நமக்கு அப்படி சோர்வு வந்துடும், பலவீனம், வியாதி, கஷ்டங்கள் வரும் பொழுது நான் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன், ஏன் இது நடக்குது அப்படியெல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவோம். அது நடக்கும். நடந்தாலும் அவருடைய முடிவு ஆறுதலாய் மாறும். ஹல்லேலூயா. ஆசீர்வாதமாய் மாறும். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரியே, பவுல கர்த்தர் அபிஷேகம் பண்ணது அவனை ஊழியக்காரனாய் மாற்ற, அவன் மூலியமாய் அற்புத அடையாளங்களை செய்ய, அவன் மூலியமாய் அவன் போகிற இடத்துல ஆறுதல் உண்டாக்குவதற்காக கர்த்தர் ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அதே ஆவியானவர் இன்றைக்கு இந்த கடைசி காலத்தில் கேட்கிற நமக்கும் அதே காரியங்களை செய்வதற்காக ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறார். இன்னும் மௌனமாக உட்கார்ந்துருக்கீங்களா? பிரசங்கம் பண்ண தெரியாதுன்னு நீங்கள் பிரசங்கியாக மாற போகிறீங்க. இன்னும் நான் ஜெபம் பண்ணி அற்புதம் நடக்க போகுது. ஆமாம், நீங்கள் ஜெபம் பண்ணி அற்புதம் நடக்க போகுது. நானே சண்டைக்காரனாக்குறேன், நானே பிரச்சனையில் இருக்கிறேன், நானே சமாதானம் இல்லாத இருக்கிறேன், என்னை கொண்டு ஆண்டவர் ஆறுதல் படுத்துவார். ஆமாம், உன்னை கொண்டு தான் ஆண்டவர் ஆறுதல் படுத்துவார். ஆவியானவர் பெரியவர், அபிஷேகத்தின் வல்லமை பெருசு. அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர். பெற்றுக்கிட்டு அமைதியாக உட்கார்ந்துட்டு போகிறது கிடையாது. இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். துரோவா பட்டணத்தில் கர்த்தர் பவுலை எப்படி பயன்படுத்தினாரோ, இந்த பட்டணத்தில் கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். நீங்கள் வாழ்கிற பகுதியில் கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். நீங்கள் இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். இந்த கடைசி கால அபிஷேகம் எனக்கு வேணும். பவுல் மேலே போட்டிங்கல்ல, என் மேலேயும் அந்த அபிஷேகம் வரணும். நானும் பிரசங்கியாக மாறணும், அந்த வாஞ்சை இருக்கணும். நானும் அற்புத அடையாளங்களை செய்யணும் உம்முடைய நாமத்தின் நிமித்தம். நானும் மற்றவர்களுக்கு ஆறுதலாக இருக்கணும். எனக்கு அந்த அபிஷேகம் வேணும் அப்படின்னு வாஞ்சியாக கேட்பீங்களா? தாகத்தோடு கேட்பீங்களா? பாடுகள் இருக்குது, பவுலுக்கு இருந்துச்சு. உபத்திரம் இருந்துச்சு, பவுலுக்கு இருந்துச்சு. நோய் இருந்தது, பவுலுக்கு இருந்துச்சு. சண்டைகள் இருந்தது, பவுலுக்கு இருந்துச்சு. பவுலை ஜெயிலில் போட்டாங்க, உனக்கும் பிரச்சனைகள் இருக்கும், கோர்ட்டு கேஸுன்னுக்கும். அதெல்லாம் பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. உனக்குள் இருப்பவர் பெரியவர், உங்களுக்குள் இருப்பவர் பெரியவர். எனக்கு அந்த அபிஷேகம் வேணும், பவுலை போல என்னை பயன்படுத்துங்க அப்படி கேளுங்க. எல்லாம் கண்ணை மூடி இயேசுவை நோக்கி பார்த்து கேட்கலாம். இந்த சோஷியல் மீடியாவின் மூலியமாய் பார்க்கிற இந்த அன்பு சகோதர சகோதரிகளை கர்த்தர் அபிஷேகத்து பிரசங்கியாய் மாற்றி அற்புத அடையாளங்களை அவர் மூலியமாய் செய்து, தகப்பனே அவருடைய கர்த்தாவே போகிற இடங்களில் இருக்கிற இடத்துல ஆறுதலாய் அவர்களை வைத்து நீர் கனப்படுத்துவீராக, அவர்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.